கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ஜூன் மாதம் 13 வியாழக்கிழமை. இந்த காலவெளியிலே நம்முடைய தேவன் தலைமுறைகளுக்கு தேவன் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 12 வாசிக்கிறேன். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்க கடவது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவர்கள். ஆண்டவர் நம்முடைய தேவன் தலைமுறைகளுக்கும் தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலவெளியிலே அவர் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அது நித்திய நியமமாக ஆசரிக்க கடவர்கள். எதை? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர்கள் அனுசரித்ததான அந்த பஸ்கா என்கிற பண்டிகை. ஆண்டவர் அதை பண்டிகையாகவே தலைமுறை தோறும் அனுசரிக்க சொல்லுகிறார். ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய தலைமுறை தோறும் இந்த பஸ்கா என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய பந்தியை நித்திய நியமமாக அனுசரிக்க வேண்டுமா? இன்றைக்கும் அநேகர் இந்த திருவிருந்து ஆராதனையை புறக்கணித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதை குறித்ததான சரியான வசனத்தின் தெளிவு இல்லாததினாலே இந்த ஆராதனையை அல்லது தேவனோடு வைத்து கொள்ளுகிறதான அந்த நித்திய உடன்படிக்கையை புறக்கணிக்கிற நிலையை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பந்தியை நீங்கள் தவறாமல் அனுசரிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கு நித்திய நியமமாக இருக்கணுமா, அது பண்டிகையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பண்டிகைனா என்ன? அதை விசேஷத்து நாளாக அதை அனுசரிக்க வேண்டும். உங்கள் திருச்சபையிலே நடத்தப்படுகிற திருவிருந்து ஆராதனையை விசேஷித்த நாளாக கருதுங்க, விசேஷித்த விதமாய் அனுசரிக்கணும் முடிவெடுங்க. அது தலைமுறையாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நியமம் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். ஒருவேளை திருவிருந்து ஆராதனை நீங்கள் எடுக்காமல் இருந்தால் வருகிற நாட்களிலாவது இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் நியமமாக மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நித்திய நியமமாக இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.